ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம அமெரிக்காவில் நடந்த சில உண்மையான சம்பவங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். கருப்பு நிற கண்களோட அமெரிக்கால சில குழந்தைகள் நடமாடினதாகவும் அந்த குழந்தைகளை பார்த்தவங்க அது கண்டிப்பா பேயா இருக்கும், அப்படி இல்லைன்னா ஏலியனா இருக்கும்னு அடிச்சு சொல்றாங்க. ஒரு எழுத்தாளர் கருப்பு நிற கண்கள் உள்ள குழந்தைகளை நேர்ல பார்த்ததா இன்டர்நெட்ல எழுதியிருக்காரு. அதாவது இப்ப கிடையாது, 1998 1990களில் இந்தியாவில் பெருசா அந்த அளவுக்கு இன்டர்நெட்லாம் கிடையாது. ஆனா அமெரிக்கால ஓரளவு வந்துருச்சு. அப்படி அந்த எழுத்தாளர் என்ன பார்த்தாரு, அவருக்கு என்ன நடந்துச்சு, அவர் என்ன எழுதியிருக்காருன்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வெல்கம் பேக் டு தி நேசமெண்ட் டாக்கீஸ். நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனே வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1998 வருஷம் அமெரிக்காவை சேர்ந்த ஃப்ரைன் பீத்தல் அப்படின்ற ஒரு மெசேஜ் போர்டு ஒரு இணையதளத்துல ஜனவரி 16ஆம் தேதி கண்ணு முழுக்க கருப்பா இருக்கிற 2 குழந்தைகளை நேருக்கு நேரா பார்த்ததா எழுதி வச்சிருந்தாரு. இவர் எழுதின அந்த ஆர்டிக்கல் அமெரிக்கா முழுக்க வைரல் ஆச்சு. பல மாசத்துக்கு ஒட்டுமொத்த அமெரிக்காவை இதை பத்தி தான் பேசுச்சு. இவருக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் தானும் இந்த மாதிரி 2 குழந்தைகளை பார்த்தோன்னு எழுதியிருக்காங்க. ஆனா இவர் எழுதுனது மட்டும்தான் ரொம்ப ஃபேமஸ். அப்படி இவர் என்ன எழுதியிருக்காருன்றத பார்ப்போம். 1996 வருஷம் ஒரு நாள் நைட்டு இன்டர்நெட் பில்ல கட்டுறதுக்காக நான் என் கார்ல உட்காந்து செக் புக் எழுதிருந்தேன். அப்புறம் 2 சின்ன பசங்க வந்து என் கார் கதவை தட்டாங்க. செக் புக் எழுதுறது ரொம்ப மும்முரமா இருந்தனால நான் அந்த பசங்களை கவனிக்காம பணம் தான் கேட்கறாங்களோ அப்படின்னு பர்ஸ்ல இருந்து கொஞ்சம் ரூபாய் எடுத்து கடையை திறந்து அந்த பசங்கிட்ட நீட்டினேன். அந்த 2 பசங்களை எப்படி இருந்தாங்கன்னா, ஒரு பையனுக்கு 9 வயசு, ஒரு பொண்ணுக்கு 12 வயசு. எங்களுக்கு பணம்லாம் வேணாம், நாங்க சினிமா பாக்குறதுக்காக தியேட்டருக்கு வந்துட்டு இருந்தோம். ஆனா வர்ற வழியில தான் தெரிஞ்சு நாங்க பர்ஸை வீட்டுல மறந்து வச்சுட்டு வந்துட்டோம். நீங்க உங்க கார்ல தியேட்டர்ல டிராப் பண்ணிடுறீங்களா, நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா உங்க கார்ல ஏறிக்கும் அப்படின்னு சொல்லும் போதுதான் இந்த பிரெயின் டிரைவர் அந்த 2 பசங்களோட கண்ணை பாக்குறாரு. அந்த 2 பசங்களோட கண்ணும் கருப்பா இருக்கு. அவங்களோட கண்ணுல வெள்ளை பகுதியும் இல்ல, கருவெளியும் இல்ல, முழுசா கருப்பா மட்டும்தான் இருக்கு. இதை பார்த்த பிரெயின் டிரைவர் உறைஞ்சு போறார். இவரோட பதிலுக்காக அந்த 2 பசங்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க. பதில் சொல்லுங்க அங்கிள், எங்க கிட்ட கத்தியோ துப்பாக்கியோ இல்ல, எங்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு சொல்ல வந்து அந்த பிரெயின் சுயநினைவுக்கே வந்திருக்காரு. இதுக்கு மேல இங்க நிக்கிறது ஆபத்து அப்படின்னு அந்த பசங்கிட்ட எதையுமே சொல்லாம காரை எடுத்து அங்க இருந்து தப்பிச்சோம் பொழச்சோன்னு ஓடி வந்துட்டார். அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளை அவர் பார்க்கவே இல்லை. இப்படி தான் நேருக்கு நேர சந்திச்ச விஷயத்தை தான் 1998 வருஷம் இன்டர்நெட்ல எழுதியிருக்காரு. இவர் எழுதினதுக்கு அப்புறம் இன்னும் 2 பேரு இந்த மாதிரி சம்பவங்களை நாங்களும் சந்திச்சிருக்கோம் அப்படின்னு அவங்களும் பதிலுக்கு ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த கதைகளை நாம சேர்த்து பார்க்கலாம். ரெட்டிட்னு சொல்லக்கூடிய ஒரு இணையதளத்துல சரபேத்ன்றவங்க அவங்களுக்கு நடந்த சம்பவத்தை எழுதியிருக்காங்க. ஒரு நாள் நைட்டு அவங்க வீட்டு கதவை யாரோ படபடம் தட்டுற மாதிரி ஒரு சத்தம். யாருன்னு கதவை திறந்து பார்த்தா 9 வயசு 11 வயசு இருக்கிற மாதிரி 2 பசங்க, ஒன்னு பொண்ணு இன்னொன்னு ஆணு. எங்க அம்மாவுக்கு போன் பண்ணும், உங்க வீட்டுல போன் பண்ணிக்கலாமா, கொஞ்சம் அனுமதி கொடுங்க அப்படின்னு 2 பசங்களும் கேட்டிருக்காங்க. கேட்டுக்கிட்டு இருக்கும் போது கொஞ்சம் அப்படியே இருட்டுல இருந்து நகண்டிருக்காங்க. நகலும் போது தான் பார்த்திருக்காங்க அந்த 2 பசங்களோட கண்ணும் அடர் கருப்பு நிறத்துல இருந்திருக்கு. இதை பார்த்த உடனே சரபத்துன்றவங்க ரொம்ப மிரண்டு போயிருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம கை காலெல்லாம் உரைய ஆரம்பிச்சிருக்கு. அதுல இந்த சின்ன பொண்ணு சீக்கிரமா எங்க அம்மா கிட்ட பேசணும், இங்க நிக்கிறதுக்கே பயமா இருக்கு, தயவு செஞ்சு வீட்டுக்குள்ள விடுங்கன்னு அழ ஆரம்பிச்சிருக்கா. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, என்ன நடந்துச்சுன்னு எதையுமே அவங்க எழுதவே இல்லை. இதே மாதிரி 3வது ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதையும் பார்க்கலாம். இதே மாதிரி இணையத்தில் எழுதின வேற ஒரு யூசர் ஆனாக்கு ஏற்பட்ட சம்பவத்தை சொல்லியிருக்காங்க. நைட்டு கதவெல்லாம் மூடிட்டு தூங்கலான்னு போறப்ப இவங்களோட வீட்டு கதவை யாரோ தட்டியிருக்காங்க. அது யாருன்னு பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு, ஒரு சின்ன பையனும். அந்த பையன் பேசவே இல்லை, கூட இருந்த அந்த பொண்ணு தான் தலையை தொங்க போட்டு பேசியிருக்கா. அதுவும் ஒரு சின்ன பொண்ணோட குரல் மாதிரியே இல்ல, அந்த பொண்ணோட குரல் ரொம்ப கனத்த தெளிவான குரலா இருந்திருக்கு. அந்த சின்ன பொண்ணு பேசின இங்கிலீஷ் அமெரிக்கால பேசுற இங்கிலீஷே கிடையாது. நான் ஒருத்தங்களுக்கு போன் பண்ண உங்க வீட்டுல போன் பண்ணிக்கலாமா, ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க, நான் உங்களை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சிருந்தா கதவை திறந்தப்பே பண்ணிருக்கலாம், நான் பண்ணனா, நான் பண்ணல, அப்புறம் ஏன் என்ன பார்த்து பயப்படுறீங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க இந்த அம்மா பயந்து போய் அவங்கள அறியாமையே அந்த சின்ன பொண்ணை வீட்டுக்குள்ள விட்டுருக்காங்க. அந்த சின்ன பொண்ணு யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு திரும்ப இந்த அம்மாவோட வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். இந்த சம்பவத்தை திரும்ப திரும்ப நினைச்ச அந்த அம்மாவுக்கு நைட்டு முழுக்க தூக்கமே வரல. பல நாள் தூங்குறது கஷ்டப்பட்டதா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் தன்னோட சொந்த சம்பவங்களை இணையத்துல சொல்லியிருக்காங்க. ஆனா 1998 வருஷம் பிரெயினுக்கு நடந்த சம்பவம் வந்து ரொம்ப ஃபேமஸ். இந்த 3 சம்பவமே அமெரிக்காவை அதிர வச்சுச்சு. இந்த கருப்பு நிற கண்களை கொண்ட குழந்தைகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பேய் நினைக்கிறீங்களா இல்ல ஏலியன் நினைக்கிறீங்களா? உங்களோட கற்பனை கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இன்னும் வீடியோ முடியல. இது அமெரிக்கால நடந்த சம்பவம் மட்டும்தான். ஆனா இங்கிலாந்துல எல்லா மக்களும் 18ஆம் நூற்றாண்டுல இருந்து 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஒரு அதிசய பிறவியை பத்தி நாடு முழுக்க பேசிக்கிட்டே இருந்தாங்க. அந்த பையன் 23 வருஷம் வாழ்ந்ததாகவும் அவன் தலைக்கு பின்னாடி ஒரு அமானுஷ்யமான தலை இருந்ததாகவும் அதோட தொல்லை தாங்க முடியாம அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டதாகவும் சொல்றாங்க. அவங்க கேட்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமாவும் அமானுஷ்யமாவும் இருக்குல்ல. இப்படி ஒரு விசித்திர சம்பவத்தை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். 19ஆம் நூற்றாண்டுல, அதாவது 1896ல எட்வர்டுன்னு ஒரு பையன் இங்கிலாந்துல வாழ்ந்துக்கிட்டதா சொல்றாங்க. இவரோட அப்பா அமெரிக்கா பாராளுமன்றத்துல ஒரு உறுப்பினரா இருந்ததா வேற சொல்றாங்க. ஒட்டி பிறந்த இரட்டை பிறவிகளை கேள்விப்பட்டிருப்போம், இல்ல தனித்தனியா பிறந்த இரட்டை பிறவிகளை கூட கேள்விப்பட்டிருப்போம். ஆனா ஒரே ஒரு உடம்புக்குள்ளேயே தலை மட்டும் 2ஆ பிறந்து பாத்திருக்கீங்களா? அப்படிப்பட்ட விசித்திரமான பிறவி தான் இந்த எட்வர்ட். ஆனா எட்வர்ட் ஒரு ஆண். ஆனா இவன் தலைக்கு பின்னாடி இருந்த ஒரு முகம் ஒரு பெண்ணோட முகம்னு சொல்றாங்க.
அந்த முகத்துல கண்ணும் வாயும் மட்டும்தான் இருக்குமா. எப்பவுமே அது வாயிலிருந்து எச்சி ஊத்திக்கிட்டே இருக்குமா. அந்த விசித்திர பெண் முகத்தால சத்தமா பேச முடியாது, ஆனா தெளிவா பேச முடியும். அந்த பெண் முகத்தோட வாய் இவரோட காதுக்கு பக்கத்துல இருந்தனால அது பேசுறது இவரால தெளிவா கேட்க முடிஞ்சு. இவரோட ஒரு பக்கம் இடது மூலைய அந்த பெண் முகம் தான் பயன்படுத்தி வந்துருந்துச்சு. அந்த முகம் ஒரு விசித்திரமான குணம் கொண்டது. இந்த எட்வர்ட் அழுதா அது சிரிக்கும், எட்வர்ட் சிரிச்சா அது சோகமா இருக்கும். இவரோட எண்ணங்களும் அந்த பெண்முகத்தோட எண்ணங்களும் வேறு வேற இருந்துச்சு. இது ஆரம்பத்துல இவருக்கு பெருசா தெரியல, ஆனா இவர் வளர வளர பிரச்சனை ரொம்ப பெருசாச்சு, தீவிரமாச்சு. இதனால எட்வர்டோட அப்பாவான இங்கிலாந்தோட பாராளுமன்ற உறுப்பினர் இருக்காருல, அவரு சில டாக்டர்ஸ் எல்லாம் மீட் பண்ணி எட்வர்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த முகத்தை எடுக்கிறதுக்கான சிகிச்சையை பண்ண சொல்லியிருக்காரு. அவங்களும் எவ்வளவோ ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி பார்த்திருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னே தெரியல. இப்ப எட்வர்டுக்கு வயசு 23. நாளுக்கு நாள் அந்த பெண்முகத்தோட தொல்லை இவருக்கு அதிகமாயிட்டே போகுது. ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறாரு. உடனே சில டாக்டர்ஸை பார்த்து எப்படியாவது தலைக்கு பின்னாடி இருக்கிற அந்த பெண்முகத்தை வெட்டி எடுத்துருங்க, என்னால நிம்மதியா இருக்க முடியல, தூங்க முடியல, இதோட தொல்லை நாளுக்கு நாள் அதிகமா போயிட்டே இருக்கு அப்படின்னு கதறி அழுதுருக்காரு. உடனே எட்வர்டுக்காக அந்த டாக்டர்ஸும் சில ஆராய்ச்சிகளை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி டாக்டரை மீட் பண்ணிட்டு வந்த அன்னைக்கு நைட்டு எட்வர்ட் அந்த பெண்முகம் ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்கு. நீ எப்படி அப்படி ஒரு முடிவு எடுக்கலாம், என்னை கேட்டு எடுத்திருக்கணும், பிரியாதையே உன் முடிவை மாத்திக்க, உனக்கு அசிக்கமால கோலம் மாதிரி நடந்துக்கிறேன், நான் இல்லாம இந்த உலகத்துல உன்னால எதுவுமே பண்ண முடியாது, அப்படி இப்படின்னு அவரை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்கு. இவரால தொல்லை தாங்க முடியலன்னு அன்னைக்கு நைட்டே தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காரு. இவர் உயிரோட இருந்தப்ப யாருக்குமே இவரை பத்தி சரியா தெரியல. ஆனா 2 தள்ள வச்சிருந்த எட்வர்ட் இறந்ததுக்கு அப்புறம் இவரை பத்தி இங்கிலாந்தே பேச ஆரம்பிக்குது. 19ஆம் நூற்றாண்டுல இவரை பத்தி பேசாத ஆளே கிடையாது. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, இது கட்டுக்கதை, அப்படி ஒரு ஆள் எப்படி இருக்க முடியும், தலைக்கு பின்னாடி ஒரு முகம் இருக்குமா, அந்த ஆள் அந்த முகம் டார்ச்சர் பண்ணிச்சா, அதனால அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாராம், இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்க, போய் வேலையை பாருங்கப்பா அப்படின்னு பல பேர் கட்டுக்கதைன்னு இதை நம்பினாங்க. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் இருக்க டாக்டர்ஸும் ஆராய்ச்சியாளரும் என்ன சொல்றாங்க, இது சாத்தியம்தான், ரெட்டப்பிறவைகள் ஒட்டி பிறந்த ரெட்டப்பிறவைகள் சாத்தியம்னா இதுவும் சாத்தியம்தான். சில நேரங்கள்ல இந்த மாதிரி ஒரு சில மெடிக்கல் எரர் நடக்கும், ஒரு உடம்ப 2 உயிர்கள் ஷேர் பண்ணிக்கிறோம், அந்த மாதிரி எட்வர்ட் இருந்திருக்கிற வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு இப்ப வர டாக்டர்ஸும் சில ஆராய்ச்சியாளர்களும் இதை ஒத்துக்கிறாங்க. ஆனா 19ஆம் நூற்றாண்டுல இதை கட்டுக்கதையா தான் நம்பினாங்க. இதை கட்டுக்கதைன்னு சொன்னாலும் விறுவிறுப்பா பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. இந்த ரெட்டத்தலை எட்வர்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இது உண்மையா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கற்பனை கலந்த கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோல மறுபடியும் மீட் பண்றேன். நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு அட்டகாசமான வீடியோல வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ அண்ட் பாய்.